அடுத்தபடியாக நாம் அந்த 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. என் மகனே, நீ ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. இருதயத்தை நல்வழியிலே நடத்து என்று நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த இருதயத்தை நடத்தக்கூடிய ஒரு நமக்கு நம்முடைய இருதயத்தை நாம் நடத்தத்தக்கதாக நடத்து என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய இருதயத்தை நாம் நடத்த வேண்டும். அது நம்முடைய வார்த்தைகளை அது கவனித்து அந்த இருதயம் நடக்க வேண்டும். அப்படி நாம் நடப்பதற்கு நாம் இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய இருதயம் சரியான பாதையிலே அது செல்லும்.